ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஃபேவரட்டான மீல் மேக்கர் பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிரியாணியை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா யார் வேணாலுமே செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸ் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். புதுசா ட்ரை பண்ற யாரா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பிரியாணி எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து அரிசி ஊற போட்டிருக்கேன். பாஸ்மதி அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹோல் கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு, பிரியாணி மசாலா. ஸோ இதாங்க இதுக்கு தேவையான பொருள். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் இது வந்து தயிர். அதுக்கப்புறம் நான் வந்து மீல் மேக்கரை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊற போட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியை பிழிஞ்சு இருத்து எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆயிலில் விதக்கிறதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோதாங்க. கெட்டியான தயிராக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிறேன். என்னோடய மீல் மேக்கருக்கு தேவையான அளவு நான் வந்து தயிர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போது நான் வந்து தயிரில் இந்த மசாலா எல்லாம் கலந்துட்டு இந்த மீல் மேக்கரை நான் வந்து இதில் போட்டுடுறேன். போட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா கலந்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற போட்டுடலாம். இதெல்லாம் சூடாயிடுச்சு. இதில் ஹோல் கரம் மசாலா நான் ஆட் பண்ணிடுறேன். அது நல்லா காஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் நான் போட்டுடுறேன். வெங்காயம் வதங்க நான் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுறேன். இப்போ வெங்காயம் வதங்கியதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பிடி அளவு புதினா நான் ஆட் பண்ணிடுறேன். புதினா ஆட் பண்ணதுக்கப்புறமா மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் இந்த மீல் மேக்கர் நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதோட நல்லா வதக்கி விடுங்க. பிரியாணி மசாலா நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஸோ மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் கடை பிரியாணி மசாலா கூட யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் செஞ்சதாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம மீல் மேக்கரில் வந்து மிளகாய் தூள் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதில் வெங்காயத்தில் போடும்போது நீங்கள் மிளகாயும் உப்பும் கரெக்டாக செக் பண்ணி போடுங்க. இப்போது நான் இதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணுறேன். அரிசியை நம்ம இதில் போட்டுடலாம். அரிசி போட்டு அரிசி உடையாத அளவுக்கு நம்ம இதை வந்து கலரி விட்டுடலாம். இப்போது அரிசி நல்லா வதங்கியதும் இதில் வந்து தண்ணி விட்டுடலாம். நான் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி வைக்கிறேன். எந்த கப்பாலே நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்லேயே நீங்கள் வந்து 2 கிளாஸ் தண்ணி வைங்க. கொஞ்சம் வெறையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 வச்சாலே போதும். நீங்கள் இந்த மீல் மேக்கர் செய்யும் போது அதிலேயே கொஞ்சம் கிரேவி இருந்ததுனாலும் நீங்கள் 1/2 டம்ளர் கம்மியாக வச்சாலே போதும். இப்போ நான் வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம இறக்க போகிறோம்.
ஸோ இப்போ நான் மூடி போட்டு மூடிட்டுறேன். இப்போ நான் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. இது மேலே நீங்கள் நெய் போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் இறக்குனீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போது பிரியாணி சூப்பராக வந்துடுச்சு. இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.